தேர்ஸ்டே ஈவினிங் குட்டி தம்பி விளையாண்டுட்டு இருக்கையில் பனம்பழம் பார்த்து எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட கொடுத்தாரு. அதை வச்சு ஸ்வீட் மாதிரி எதாவது செய்யலான்னு சொல்லி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்க ஸ்கின் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பல்ப் மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தாச்சு. உள்ளே நொங்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா அவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு. கட் பண்ணவே முடியல. ஒரு வழியாக கட் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து தேங்காய் மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதை கடிக்கவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டேன். அந்த பல்ப்பு கூட கொஞ்சமாக ஜவ்வரிசியை அரைச்சி அந்த பால் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெல்லம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி கெட்டியாயிரும். இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தா நல்லா ஜாம் மாதிரியே இருந்துச்சு. சரி, அதை வந்து ப்ரெட் மேலே வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட் மேலே அப்ளை பண்ணி சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சூப்பராக அப்படியே நேச்சுரலான பனம்பழம் ஜாம் மாதிரியே இருந்துச்சு. குட்டி தம்பி வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டாரு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.